வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில ஒரு விழால பேசும்போது சொன்னாரு. அதற்கு தமிழிசை வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. முதல்ல அவர் கொளத்தூர்ல ஜெயிப்பாரான்னு பாருங்க. அதுக்கப்புறம் மத்தவங்கள பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது மு.க. ஸ்டாலின் முதலில் வெற்றி பெறுவாரா? அத முதல்ல கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மத்த தொகுதிகள பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழிசை சொன்னாங்க. அதற்கு சில வீடியோ சேனல்கள்ல பார்த்தீங்கன்னா, பேட்டி எடுத்திருக்காங்க மக்கள்ட்ட. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாங்க, தமிழிசை இதுவரைக்கும் ஜெயிச்சதே இல்லையேங்க. அவங்கள முதல்ல ஜெயிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மத்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் பேசியிருக்கிறார்கள் மக்கள். அதாவதுங்க, அ 200 தொகுதிகள்ல வெற்றி பெறுவோம்னு அதிமுக சொல்லுது. 234 தொகுதிகள்ல வெற்றி பெறுவோம்னு திமுக சொல்லுது. இப்ப இன்டாக்ட்டா இருக்கிற கூட்டணி எது அப்படின்னு கேட்டா திமுக கூட்டணி தான். பட் இதுலருந்து யாராவது வெளியில போவாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு போக மாட்டாங்கங்கிற மாரியான செய்திகள் தான் வருதே தவிர, ஒரு நெகட்டிவான பதில் திமுக கூட்டணியில இல்ல. இப்ப திருமாவளவன் பேசுறாரு, காங்கிரஸ் பேசுது. இப்படி எல்லாருமே வந்து வெளிப்படையா எங்களுக்கு கூட்டணியில பங்கு வேண்டும்னு கேட்கறாங்களே தவிர, திமுகவிட நேரடியா கேட்கறாங்களான்னா இல்ல. சோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. திமுகவை பொறுத்தவரைக்கும் 200 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சட்டமன்றத்தில் கடந்த வாரம் பேசினாரு. அதற்கு சில நாட்களுக்கு பிறகு கொளத்தூர்ல பேசும்போது 200 இல்லைங்க, 234 தொகுதியில நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அது பேசுபடும் பொருளாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. 200 தொகுதிகள் இல்ல, 234 தொகுதியில வெற்றி பெற முடியும்னா அவர் ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில பேசுறாரா அப்படின்னா, அதாவதுங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு எல்லா கட்சிகளுமே ஆமாங்க நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், 200 இடங்களை ஜெயிப்போம், 250 இடங்களை ஜெயிப்போம்னு சொல்றது வாடிக்கை தான். இருக்கிறது 234 தொகுதி தான் வச்சுங்க. பட் இதுல வந்து இப்ப விஜய் என்ன சொல்றாரு, நம்ம தான் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கிறாரு. அதிமுக என்ன சொல்லுது, பாஜகவோட ஸ்ட்ராங்கான கூட்டணி வச்சுட்டோம், அதனால வந்து மு.க. ஸ்டாலின் பயப்படுறாரு, பயத்துல பேசுறாரு, உளர்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. பட் இவர்களுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, திமுக செய்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மருத்துவ திட்டங்கள், இப்ப சின்ன சின்ன மெடிக்கல்ஸ் திறந்திருக்காங்க. முதல்வர் முதல்வர் மருந்தகம்னு. அது வந்து மோடியை வச்சு காப்பி அடிச்சாங்க அப்படின்னா, மக்கள் மருந்தகம்னு ஏற்கனவே மோடி வச்சிருக்காங்க. பட் அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 அவுட்லெட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல் இதுல 1500 ஊர்கள்ல இருக்கு. ஸோ அது பயன்பெற விஷயமா இருக்கு. ஏன்னா மாத்திரைகள் வந்து கிட்டத்தட்ட 3ல ஒரு பங்கு தான் அங்க ரேட் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம், இப்படி பல விஷயங்களை செய்தாலும் சில முன்னாள் அமைச்சர்கள், சில முன்னாள் அமைச்சர்கள் வந்து திமுகல இருந்தவங்க நிறைய கேலி பேசுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு உணர்வு வந்தது. பெண்களுக்கு எதிராக பொன்முடி அவர்கள் பேசிட்டாரு. செந்தில் பாலாஜி மீது 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறாங்க. அந்த 1000 கோடி ஊழல் வந்து அதிமுக ஆட்சியில் நடந்தது அப்படிங்கறது கூட வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. சோ இப்படி பல சம்பவங்கள் திமுக எதிராக இருக்கிறது அப்படின்னு நினைத்தாலும், கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க. அதுல ஒரு 10-20% கழிச்சா கூட 1 கோடி பேர் பெண்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை திமுக இருக்குது. அதே போல ஆண்கள்ல வந்து இதுவரைக்கும் ஒரு பெருவாரியான ஆதரவு இருக்கிறது அப்படின்னாலும், இளைஞர்கள்ல ஒரு 2-3% வாக்குகள் வந்து திமுக இருந்து பாஜக விஜய்க்கு போறது வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு 3-4% விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 2-3% நாம் தமிழர்ல இருந்து விஜய்க்கு வரும். அதுதான் 10-12% அவர் ஓட்டு வாங்குறாரு. வெளியில இருந்துலாம் யாரும் வரல. புதிய இளைஞர்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 லட்சம் பேர் ஒரு புதுசா ஆட் ஆவாங்களே தவிர 2026ல மீதி எல்லாருமே முன்னாடி 2024ல ஓட்டு போட்டவங்க தான். ஸோ அவங்க தான் இந்த இதுல கன்வெர்ட் ஆவாங்க அப்படின்னு கூட நம்ம பேசியிருந்தோம். பட் திமுகவுக்கு வந்து 52% வாக்குகள் இருப்பதாக சி ஓட்டர் சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து நீங்க ஒரு 5% கழிச்சா கூட 45% வச்சுக்கலாம், குறைஞ்சபட்சம்னு வச்சுக்கோங்க. அது மெயின்டைன் ஆகுமா, இல்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆகி அதிமுக பாஜகவுக்கு வாக்குகள் விழுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு வந்து நமக்கு பதில் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் தாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருப்பது உண்மை. அதுவுமே ஒரு 2% பாதிக்கும். அதனால 52 நான் 7% கழிச்சு 45ங்கிறேன். இன்னும் 2-3% போகுதுனால 42% வந்து கண்டிப்பாக திமுக கூட்டணி வாங்கும். சரி, எதிர்த்தரப்பு எவ்வளவு வாங்குவாங்க? இப்ப இவர் ஒரு 10% வச்சுங்க அதிகபட்சமாக. 42 பிளஸ் 52. அப்படியே சீமான் எடுத்துங்க. ஒரு 5% எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு 5% வாங்குவாரு. இப்ப இத சேர்த்தோம்னா 57. மீதி 43% இருக்கு. இதுல சுயேட்சைகள் அது இதுன்னு எப்படி ஒரு 5% போயிடும்.
மற்ற கட்சிகள் அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு 6-7% மீதி இருக்கிறது 42% தான். அந்த 42% அதிமுக கூட்டணி வாங்குமா அப்படின்னா கண்டிப்பா வாங்காது. 40% வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்காமல் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுவே பிரியும். அதுவே பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாமக வந்து இவங்க பக்கம் வந்தாங்க அப்படின்னா, யாரு விஜய் பக்கம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 5% இங்க வந்துரும். ஸோ அது 35 ஆகும். தேமுதிக ஒரு 2% வச்சுக்கங்க. அது எந்த பக்கம் போகுது? அது 35% வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு சாலிடா ஒரு 30% வாக்குகளை அதிமுக வாங்கும். 34% வாங்கி 66 இடங்கள் 75 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. அதுல 5% குறைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30, 35 தொகுதிகள் தான் அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. ஸோ அது வந்து திமுக கூட்டணிக்கு மிக எளிதாக இருக்கும். அதே போல ஒரு அமைச்சர் சொல்லும்போது மனோ தங்கராஜ் நினைக்கிறேன். அவர் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, மேலும் திமுக கூட்டணி சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தேமுதிகவை மீன் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ தேமுதிக ஒரு 5-6 தொகுதிகள் கொடுத்தாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஈவன் 10 தொகுதி கூட அவங்க கொடுக்க தயாரா இருப்பாங்க. ஆனா ஒரு ஸ்ட்ராங் பில்டப் இருக்கும். ஏற்கனவே கமல் உள்ள வந்திருக்காரு. அவருக்கு ஒரு 5 தொகுதி கொடுப்பாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 160 இடங்கள்ல திமுக நின்றாலே 125, 130 இடங்கள்ல ஜெயிப்பாங்க. ஸோ மற்ற கட்சிகள் அப்படின்னா 170, 180 இடங்கள் எளிதாக வெற்றி பெற்று விட முடியுமா அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. ஸோ இந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கணக்கு போடுறாரு. அவங்க 200 தொகுதியில வெற்றி பெறுவோம்னா 200 தொகுதி அவங்க டார்கெட் பண்றாங்க. அதுல வந்து ஒரு 70-80% வந்தாலே அவங்க ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இப்போ 234 தொகுதி பண்றாங்கன்னா 180 190 இடங்கள்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. அவங்க எல்லா தொகுதியிலும் ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. என்ன டேட்டா எடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் மனசுல இருக்கிற குறைகள் தொகுதி வாரியாக கொடுங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அநேகமா ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல கிடைச்சிரும் நினைக்கிறேன். அந்த சர்வே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ அதை சரி செய்ய வேண்டியது அடுத்த 6 மாசத்துக்குள்ள செப்டம்பர், அக்டோபருக்குள்ள அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல இப்ப அரசு ஊழியர்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15, 20 சலுகைகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல அவருடைய ஓய்வூதிய திட்டத்துக்கு ஒரு நல்ல திட்டம் அறிவிக்க போறோம். அது ஆய்வு செய்து செப்டம்பர்ல அதற்கான அறிக்கை வரும். கண்டிப்பாக ஓய்வூதிய திட்டத்தில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி அதுவுமே அங்க சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல மகளிருக்கு செய்த திட்டங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மக்களை சந்தோஷப்படுத்தி தான் வைத்திருக்குது. அதே போல இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் இப்படி பல விஷயங்கள் அவங்க ரீச் ஆறாங்க. இப்ப நீங்க இளைஞர்களுக்கும் வந்து அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு, பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவர்களை சந்தோஷப்படுத்துவது அப்படிங்கிறத விட அவருடைய கல்வி மேம்பாட்டுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற வகையில கொடுக்கறதுனால அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னா. ஸோ நெகட்டிவ் அப்படின்னா இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பாஜகவும் அதிமுகவும் மாறி மாறி கூறிக்கொண்டிருக்கிறது. கடந்த அதிமுக ஆண்ட போது நடந்த குற்றங்களை விட இங்க சற்று குறைவாக நடந்தாலும் ஒவ்வொன்றையுமே இவர்கள் அரசியலாக்குகிறார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா வேற எதுவும் குறை சொல்ல முடியல. அதனால சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி இங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல சில அமைச்சர்கள் மீது வழக்கை தொடுத்து அந்த வழக்கை வந்து இவர்களுக்கு நெகட்டிவா பின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு விஷயத்த பாஜக கையில் எடுக்கிறது. முடிஞ்ச 2 வருஷத்துக்கு முடிந்த வழக்குகள்லாம் எடுத்து இவங்க திருப்பி ரீவாம் பண்றாங்க. திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. அந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கிறது. உயர்நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருந்தாலுமே அது திமுக அமைச்சர்கள் மீது மட்டும் ஏன் எடுக்கிறீர்கள்? ஏன் மத்தவங்க ஏன் எடுக்க மாட்டாங்க? அதிமுக 34 அமைச்சர்கள் இருந்தாங்களே 2017 21 வரைக்கும். அவர்கள் ஊழலே செய்யவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் மன்றத்திலே கேட்டால் அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க. அவங்க எப்படி கேட்பாங்கிறது மக்களே சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே தெரிந்துதான் நடக்கிறது. இது வந்து இப்ப பழிவாங்கப்படும் ஒரு இதுதான் பாஜக அப்படிங்கிறத மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஸோ அப்படி இருந்தாலே 2024ல வந்து முதல்ல 2019 39 இடங்கள் ஜெயிச்சாங்க. 2024ல 40 இடங்களில் வெற்றி பெற்றார்கள் இல்லையா? அதே மாதிரி பரவலாக இவர்கள் திமுக வந்து தங்களுடைய திட்டங்களின் அந்த சாதனைகளை சொன்னாலே கிட்டத்தட்ட 200 இடங்கள்ல வெற்றி பெற முடியும்னு முதல்வர் நம்புகிறார். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது மக்கள்கிட்ட தான் தெரியும். 2029, 2026ல தான் தெரியும். பட் ஜனவரி, பிப்ரவரிக்குள்ள இவங்க கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணட்டும். பண்ணினால் நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதுல இருந்து நம்ம யாருக்கு வெற்றி கிடைக்குங்கிற விஷயத்த சொல்லலாம். நம்ம கூட ஜூலைக்கு அப்புறம் ஒரு சர்வே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். தொகுதி வாரியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வி ஆர் பிளானிங் ஃபார் இட். ஸோ விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் பாய் டு எவரிவன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு வருகிறேன். நன்றி.